ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமிப்பு தொகையில பாதி சேமிக்கிறாரு. அப்படியே 6 வருஷமா அப்படி சேமிச்சுட்டு வரும்போது 7,875 ரூபா சேமிக்கிறாங்க. முதல் சேமிப்பு என்னது? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் சேமிச்சாருன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து பாதி 500 ரூபா. அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 250 ரூபா அப்படி சேமிக்கிறது. ஃபர்ஸ்ட் முதல் வருஷம் சேமிப்பு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன் இப்ப வந்து 6 வருஷம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் எக்ஸ்னா அடுத்த வருஷம் இதுல எக்ஸ்ல பாத்தீங்கன்னா x/2. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அதுக்குள்ள பாதி x/2/2. அப்ப இந்த கீழே நினைக்கும் அது x/4 அடுத்த வருஷம். இப்போ 1 2 3 வருஷம் அடுத்து 4 வருஷம்னா இதோட இதுக்கு by 2 அப்புறம் இது 2 இருக்கணும். x/8. அப்புறம் இது by 2 2 16 x/16 x/16/2 அப்படின்னா 16 31 x/32. இப்ப சேமிக்காத மொத்த தொகை அப்படின்னா இதை வந்து என்ன சொன்னா கூட்டணும். மொத்த எவ்வளவு 7,875. இப்போ கீழே வந்து இப்போ 1 இருக்கு by 1. இப்போ இதுக்கெல்லாம் வேற நம்பர் இப்ப வந்து நமக்கு வந்து பீச் மகன் போகும். போமா 4 2 3 2 4 4 2 8 2 4 2 3 2 4 4 2 4 மீச்சமாக 2 4 4 2 8 8 16 16 38 வந்து 32. இப்போ கீழே வந்து மேல 33 கீழே நம்ம யாருக்கும் 32 32 எக்ஸ் பிளஸ் 2 × 16 16 இருக்குதுன்னா மேலே 16 எக்ஸ். நான் வட்டா 32 மேலே 8 எக்ஸ் 8 4 32 மேலே 4 இருக்கணும் 4 எக்ஸ். அப்போ இங்க 16 2 32 மேலே 2 இருக்கும்போது 2 எக்ஸ். இது வந்து கீழே 1 32 அப்ப மேலே 1 7 எக்ஸ் ஈக்குவல் டு 7,875. 32 63 எக்ஸ் பை 32 ஈக்குவல் டு 7,875. இப்போ வந்து என்ன சொல்லணும் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 7,875. இப்ப இது வந்து இங்க போகும்போது தலைங்க போகும் பெருக்கால் 32/63. இப்ப வந்து 63 தலைக்கோமா ஒரு 125 இருக்குங்க. 7,875 125 × 32 2 கழிந்தோம்னா 4 இருக்கும். இப்ப எக்ஸ் வந்து 4000. இப்ப எக்ஸ்ன்றது முதல் மாசம் சேமிப்பு எக்ஸ். உங்க முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளவு எக்ஸ் அது வந்து 4000.